சிந்து பிரிவி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சிவாவோட கேஸ் வந்து கோர்ட்டில் நடந்துகிட்ருக்கோம். அப்போ சிவா கிட்ட நீங்கள் ஸ்னேகாவை 3 வருஷம் லவ் பண்ணி ஏமாத்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் சிந்துவை வந்து விருப்பமே இல்லாமல் தூக்கிட்டு போய் கல்யாணமும் பண்ணியிருக்கீங்க, 2 பேரோட பொண்ணோட வாழ்க்கையும் வந்து உங்களால் வீணாயிடுச்சு, இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட கேட்குறாங்க. ஸ்னேகா பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பிடிக்காத ஒரு வாழ்க்கையை அவங்க 2 பேரும் எதுக்காக வரணும், அதனால நீங்கள் சிவாவுக்கும் சிந்துக்கும் வந்து நடந்த கல்யாணத்தை வந்து ரத்து பண்ணிடுங்க, ரத்து பண்ணிவிட்டு என்ன வந்து சிவா கூட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா வந்து ஜட்ஜு கிட்ட கேட்குறாங்க. ஜட்ஜு வந்து சிவா கிட்ட இந்த மாதிரி உங்கள் கல்யாணத்தை வந்து நான் ரத்து செஞ்சால் நீங்கள் ஸ்னேகாவை ஏற்றுக்குவீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை, ஸ்னேகா கூட என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு சிவா வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி சிந்துவை கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்கள் 2 பேர் கல்யாணத்தை ரத்து செஞ்சிடலாமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை, என்னால் டாக்டரை விட்டுட்டு வாழ முடியாது, அவர் கூட வாழ எனக்கு இஷ்டம் தான் சொல்லிட்டு சிந்துவும் சொல்கிறாங்க. உங்களை தூக்கிட்டு போய் வற்புறுத்தி கல்யாணம் பண்ண கூட நீங்கள் ஏன் வாழணும்னு நினைக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் அவர் இப்போ ஒரு குற்றவாளியாக இருக்காது, அவர் கூட நீங்கள் வாழணும்னு எதுக்காக நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சிந்துவை வந்து ஜட்ஜு வந்து கேள்வி கேட்குறாங்க. ஜட்ஜு கேட்குற கேள்விக்கெல்லாம் சிவாவும் சிந்துவும் கரெக்டாக எப்படியாவது ட்ரிக்காக ஆன்சர் பண்ணி இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.